ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃபண்ட் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம இன்னைக்கான மெயின் டாபிக் வந்து எப்படி உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் லிக்விட் லோன்ஸ் அந்த ப்ராடக்ட் மூலியமா இல்லை அந்த P2P லோன்ஸ் பண்ணுறது மூலமா எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியும், அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒருவேளை யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஃபண்ட் எக்ஸ்பர்ட் பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபண்ட் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு டிஜிட்டல் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஒரு ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். ஸோ லாஸ்ட் டைமும் கூட அது சம்பந்தமாக ஒரு வெபினாரும் கூட நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய மெயின் மோட்டிவே ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் கொடுக்குறது தான். ஸோ அது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய ஏயுமை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வெறுமனே சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது கூட நிறைய ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது மூலயமா நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலயமா இன்னும் பெட்டராக நீங்கள் ரிட்டர்ன்ஸையும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸோட டெமோ கூட லாஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ ஃபண்டெக்ஸ் பற்றி சொல்லணும்னா இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சின்ன இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம். டாப் ரேட்டட் ஆப்பில் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்டும் கூட ஒன்று சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாப் ரேட்டட் 4.5 ரேட்டிங்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. சர்வீஸ்லையும் சரி, ப்ராடக்ட்ஸ்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, நீங்கள் பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்டாக சொல்லலாம். ஸோ நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஒரு புது ப்ராடக்ட் தான், இல்லை நாங்கள் டைப் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த P2P லோன்ஸ். ஓகேங்களா? ஸோ P2P லோன்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ லோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இல்லைங்களா? பியர் டு பியர் லோன்ஸ்ன்னும் போது ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த லோன்ஸ் வந்து ஜனங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொதுவாக இப்போ பேங்க்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல தனி நபர்கள் கிட்ட இருந்து நம்ம லோன்ஸ் வாங்குவோம். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு போயிட்டு இண்டிவிஜுவலாக நம்ம ஒருத்தர்கிட்ட லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் காலப்போக்கில் அப்புறமா பேங்க்ஸ் வந்துச்சு, பேங்க்ஸ் லோன்ஸ் லெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜனங்க அங்கே வாங்க ஆரம்பிச்சாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்டினாங்க, பேங்க்ஸ் நிறைய ரெவன்யூஸ் பண்ணாங்க, அண்ட் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸும் வந்துச்சு. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக அதுக்கப்புறம் NBFCs வந்துச்சு, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இல்லைங்களா? ஸோ நிறைய ஜனங்களோட ரிக்குவயர்மெண்ட் மாறிச்சு, இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இன்னும் பெட்டராக லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய NBFCஸும் கூட வந்துச்சு. ஆனால் இதில் இருந்த ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பேங்க் இல்லாமல் மற்ற இடத்துக்கு யாராவது லோனுக்காக போகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க யார் போவாங்க? பேங்க்ல அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க தான் போவாங்க. ஸோ அங்கே ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிற அந்த ப்ராடக்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இது P2P லோன்ஸ் தான், இது பீப்புள் டு பீப்புள் லோன். நீங்கள் ஆனால் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, எப்படி இது வந்து மற்ற ப்ராடக்ட்ஸோட டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது, இவங்களோட பாலிசிஸ் என்ன, இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதுலேருந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ இது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னுடைய ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த வெபினார்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சார்ட்ல உங்களோட கொஷனை நீங்கள் ட்ராப் பண்ணலாம். இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கூட நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கான குவரிஸை கூட நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஸோ P2P லோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு பேச போகிற மெயின் ப்ராடக்ட் எதுனா லிக்விட் லோன்ஸ். ஸோ ஆட் பண்ணியிருக்க லிக்விட் லோன்ஸ். இந்த லிக்விட் லோன்ஸ் ப்ராடக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இது கிறிஸ்டல் ரேட்டிங்ஸ் அசிஸ்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட். இது FD ப்ராடக்ட் மாதிரியே கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் ஒரு FD ப்ராடக்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ இதோட கம்பெனி பேக்ரவுண்ட் ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இந்த கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும்னா, கம்பெனியோட பேர் NDX P2P பிரைவேட் லிமிடெட். இது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுனாக்கா 2018 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. மும்பைல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஃபன்டெக் லெண்டிங். இதோட பிசினஸ் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பியர் டு பியர் லெண்டிங் லோன்ஸ், lending and borrowing of loans, alternative debt investment opportunity with complete alignment of interest. ஓகேங்களா? ஸோ இதோட பிஸ்னஸ் ஹைலைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா P2P லோன்ஸ் தான் மெயினாக அவங்க பண்ணுறாங்க அண்ட் டிமாண்ட் சோர்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதனுடைய பார்ட்னர்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து RBI ரெகுலேட்டரி அண்டரில் தான் வருது. அண்ட் இதோடைய மெயின் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்ட்னர்ஸ். ஸோ மேட்ரிக் பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து ஓலா கேப்ஸ் மாதிரியான விஷயத்தில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க. ஸோ அவங்களோட பேக்கப் ஃபண்டிங் இதில் இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அச்சல் மித்தல் அண்ட் கௌதம் அடுக்கியா, இவங்க எல்லாமே நிறைய NBFCஸ்ல பேங்க்ஸ்ல ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட இவங்க
கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருந்து இப்போ நெக்ஸ்ட் நீங்க ரெண்டோ மோஜோ கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வெல்த்தியா போயிட்டு இருந்த ஒரு இது. ஸோ அதுல இருந்து அப்புறம் இதெல்லாம் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோட்டர்ஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஹெச்எஸ்பிசி, சிட்டி பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க்ல இங்க கார்பரேட் பேங்கர்ஸா இருந்திருக்காங்க. இப்போ கௌதம் எடுத்துட்டீங்கன்னா ஐஏஎஃப்எல் வெல்த் அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல கோஃபவுண்டிங் ரெண்டோ மோஜோ உடைய கோஃபவுண்டரா இருந்திருக்காரு. ஸோ பெஸ்ட் ப்ரொமோட்டர் பேக்ரவுண்ட் இருக்கு. இவங்களோட கோர் டீம் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே பெஸ்ட் அட்வைசர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர் டீம் தான் வச்சிருக்காங்க. அண்ட் மேட்ரிக்ஸ் பார்ட்னர்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவினாஷ் பஜாஜ், ஸோ மேட்ரிக் பார்ட்னர்ஸ் இந்தியாவோட மேட்ரிக் பார்ட்னர்ஸோட இந்தியா ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவர் வந்து bazi.com ஃபவுண்டரும் கூட இவர் தான். ஓகேங்களா. ஸோ இதை ஈபேக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு ஆல் இன் கேஷ் டீல 2004 அவங்க வித்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேக்கப் ஃபண்டிங் பேக்கப்ல தான் லிக்வி லோன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கீ போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் எங்களோட இன்வெஸ்டர்ஸ், டாப் இன்வெஸ்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னா கிரெட்டோடைய சிஇஓ குணால் ஷா, அபிஷேக் டால்மியா, அஷ்டோபா தப்பாரியா, சத்யா பன்சால், பார்க்லே சிஸ்டமோட எக்ஸ் சிஇஓ, இவங்க தான் எங்களுடைய ஹையஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ எங்களோட அட்வைசரி போர்டு எல்லாமே டாப் கிளாஸ் நம்பர்களோட தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம், இண்டஸ்ட்ரி அண்ட் ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு கரண்டா எஃப்டி இண்டஸ்ட்ரியும் அதோடைய ப்ராடக்டோடைய அந்த மதிப்பு எப்படி இருக்கு? ஸோ ஜஸ்ட் இந்தியாவுடைய சென்டிமெண்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் ஓரியன்டேஷன், ஹவு டஸ் இந்தியா இன்வெஸ்ட். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஜனங்க பெரும்பாலும் எதுல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க? ஸோ ட்ரெடிஷ்னலாகவே அவங்க வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் ஓரியன்டாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க இங்கே பார்க்க முடியும், நியர்லி 70% ஆஃப் ஃபைனான்ஷியல் சேவிங்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இருக்கு இல்லைங்களா. ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும்போது பிபிஎஃப்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரால தான் அதிகமான டெபாசிட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுதான் சேஃப்னு நினைக்கிறாங்க ஜனங்க. நீங்க இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சேவிங்ஸ் அலோகேஷன்ல ஃபைனான்ஷியல் இயர் 2020 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது கிறிசல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இதுல வந்து பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் 42% இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கு. அது தவிர ரியல் எஸ்டேட்டும் அதர் ஃபைனான்ஷியல் அசட்ஸ், ஆல்டர்னேட் அசட்ஸ் சொல்லும்போது அதுவும் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நினைக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்க தான், செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஆனால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 13% தான் இருக்கு. பட் இண்டிவிஜுவலா எடுத்து அதுவும் கூட ஒரு பெரிய லெவலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனால் பெரும்பாலும் 70% அது ஃபிக்ஸ்ட் இன்கம்ல தான் இருக்கு. அது உண்மைதான். ஒருவேளை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்ட் இன்கம்ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு, டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸ்ல உண்மையிலேயே ஃபிக்ஸ்ட் இன்கம்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்குன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 365 டேஸ்க்கு எஸ்பிஐ எஃப்டில போட்டீங்கனாலே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து வெறும் ஒரு 5% பர் ஆனம் மட்டும்தான். இப்போ லெஸ் தென் 1 இயர் நீங்க பண்றதா இருந்தா ஆப்வியஸ்லி உங்களுக்கு 4.4% தான் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு, ரிட்டர்ன்ஸ் வந்து எஃப்டில பெருமளவு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. பட் டேக் அவே பாயிண்ட் என்னன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சேஃப்டியான கேபிட்டல்ல லோ வாலடைல் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. அப்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. அப்ப லோ வாலடைலிட்டி இருக்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆனா ரிட்டர்ன்ஸ் ஹையரா கொடுக்குற இதுதான் ஆப்வியஸ்லி தட்ஸ் வாட் வி ப்ரிஃபர் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அசட் தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எஃப்டியில் ரிட்டர்ன் கம்மியானால பெரும்பாலான நபர் என்ன பண்றாங்க, கோல்டுல மற்ற டாமினேஷன்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் கரண்ட்லி ஒரு பீப்புளோட எமோஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அவங்க அதிகமா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், எஃப்டி மாதிரி ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அப்போ கீ இந்தியன் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன் லெவலுக்கு நம்ம வரலாம். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பேங்க்ஸ் இருக்கு, நிறைய என்பிஎஃப்சிஸ் இருக்கு. பெரும்பாலும் எதுல வந்து அவங்க சேஃபா பண்ண முடியுது, கார்பரேட் லோன்ஸ்லயா இல்ல ரீட்டைல் லோன்ஸ்லயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் இந்த தேங்க்ஸ் டு இந்தியா சிபில் வந்து சிபில் அண்ட் கிறிசல் வந்து அவங்களுடைய அனாலிசிஸ், எவ்ரி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து அவங்க அனாலிசிஸ் பண்றாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ண அனாலிசிஸ்ல 2016 to 2020 ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எதுல வந்து சேஃபா இருந்திருக்கு அப்படின்னா நீங்க கார்பரேட்டுக்கும் ரீட்டைல் லோனுக்கும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நிறைய பேங்க்கும் நிறைய இதுங்க கார்பரேட் லோன்ஸும் கொடுக்குறாங்க, ரீட்டைல் லோன்ஸும் கொடுக்குறாங்க, மீன்ஸ் கன்சியூமர் குட்ஸ் லோன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எதுல இந்த என்பிஏ வந்து கம்மியா இருந்திருக்கு? என்பிஏனா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆப்வியஸ்லி அந்த பேங்க்குக்கு லாஸ் கொடுக்குறது, அதனால அவங்க ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ எதுல வந்து அவங்க அதிகமாக லாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஆர்வத்துக்குரிய விஷயம் என்னன்னாக்கா அவங்க கார்பரேட்ல தான் அதிகமாக லாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ரீட்டைல் லோன்ஸ் ரொம்பவே செக்யூர்ட் லோன்ஸா இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், அவங்களுடைய கார்பரேட் லோன்ஸ்ல அவங்களுடைய என்பிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 15%, 11% இருந்திருக்கு. ஆனா அதே அவங்க ரீட்டைல் லோன்ஸ்ல
அவங்களுடைய என்பிஎஸ் வந்து ரொம்ப கம்மி. 3.10%, 3.38% தான் அவங்க என்பிஎஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஏன் இந்தியாலேயே பெஸ்ட் பேங்கிங்ல நம்பர் 1 இருக்கிறது, நான் பிஎஃப்சில நம்பர் 1 இருக்குது. பேங்கிங்ல இருந்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, நான் பேங்கிங் என்பிஎஃப்சிஸ்ல வந்து நம்பர் 1 கன்சூமர் குட்ஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்றோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். அவங்களுடைய என்பிஏ கொஞ்சம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ரீட்டைல் லோன் அதிகமாக பண்றதுனால அவங்களோட என்பிஏ வந்து 1.24% ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.49% தான் என்பிஏ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்மி பர்சன்டேஜ்ல தான் அவங்களோட லாஸ் வந்துருக்கு. பெரும்பாலும் அவங்க இதுல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு, அவங்களோட இன்வெஸ்டர்ஸும் நல்ல இது பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ கீ அட்வான்டேஜ் என்ன? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர் அசட் தான் அவங்க பெரும்பாலும் பார்க்குறாங்க. அண்ட் ஃபிக்ஸ்ட் அசட்ல இன்வெஸ்ட் பண்ண போறவங்க இல்லை லெண்டிங் வந்து ரீட்டைல் பாரோவர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சேஃபாகவும் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஏதோ கார்பரேட்டுக்கோ இல்லை மற்ற பிஸ்னஸ்க்கோ கொடுக்கும்போது ஆப்வியஸ்லா ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி பஜாஜ் ஃபைனான்ஸோடைய லாஜிக்கே அதுதான் இல்லைங்களா? பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் பண்ணக்கூடிய லாஜிக் என்னன்னா, அவங்க அதிகமா ரீட்டைல் குட்ஸுக்கு, கன்சூமர் குட்ஸ்க்கு அவங்களுடைய லோன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுல ரொம்ப செக்யூராகவும் இருக்கு, என்பிஎஸும் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதான் இங்க பார்க்க முடியும். நீங்க கீ அட்வான்டேஜ்னா ஹைலி டைவர்சிஃபைட் பாரோவர்ஸ். ஸோ ரீட்டைல கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப டைவர்சிஃபைட் பாரோவர்ஸ் இருக்கு. அது ஏதோ நீங்க ஒரு அமௌண்ட் இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஏதோ ஒருத்தருக்கு போடுது இல்லை, அது டைவர்சிட்டா பல பேருக்கு போகுது. அண்ட் அது ஒரு இஎம்ஐ பேமெண்ட்ஸா அவங்க ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஸோ அமௌண்ட்டும் ரொம்ப சின்ன அமௌண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதை பிரின்சிபலோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கூட இஎம்ஐயா ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியா ரிட்டர்ன் வாங்கக்கூடிய லெவலில் இருக்கு. அண்ட் என்பிஎஸ் அது ரொம்பவே கம்மி பண்ணுது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா லோவர் ஆவரேஜ் டிக்கெட் சைசஸ். ஸோ இவங்க லோன்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் கொடுக்குற லோன்ஸ் வந்து ஏதோ நம்ம கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலோ கொடுக்க போறது, சின்ன சின்ன அமௌண்ட் 50,000, 60,000, 1 lakh அந்த மாதிரி தான் அவங்க லோன்ஸே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பல பேருக்கு அது டிவைட் ஆகி தான் போகுது இல்லைங்களா? அப்போ ஆப்வியஸ்லா உங்களுடைய அந்த சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது, லாஸுக்கான பர்சன்டேஜ் ரொம்பவே குறைவா இருக்கு. ஷார்ட்டர் டென்யூர்ஸ், அந்த டென்யூர் மந்த்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ பெரிய லெவல் டென்யூர்ஸ்லயும் அவங்க கொடுக்கறது இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு 1 year இல்ல 2 yearsல தான் இந்த லோன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனிஸ்னால இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது, லாஸையும் கம்மி பண்ண முடியுது. ஸோ நீங்க பார்க்க முடியும், historically both globally and domestically retail debt has seen lower NPS than corporate debt. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கொடுக்கறதா ரொம்பவே லோவா இருக்கு. ஸோ ரீட்டைல் டெப்ட் ஹஸ் ஆல்வேஸ் பின் சுப்பீரியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசட் குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரீட்டைல் ஆர் கன்சியூமர் லோன்ஸ் என்பிஎஸ், இதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செக்யூர்டு லோன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது, செக்யூர்ட் லோன்ஸ் தான் பெஸ்ட். நீங்க ஆப்வியஸ்லி டெப்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, மற்ற இதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செக்யூர்ட் லோன்ஸ்னா ஆட்டோ லோன்ஸோ இல்ல ஹோம் லோன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ரொம்ப செக்யூர், ஏன்னா அசர்ட் இருக்கு, ஸோ அது வந்து செக்யூர் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது என்ன காட்டுதுன்னா, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில என்பிஏ எந்த அளவுக்கு இருக்கு, ஆனா லோன் அகேன்ஸ்ட் இருக்கிறதுலயே கம்மி பர்சன்டேஜ் என்பிஏ இருக்கிறது பர்சனல் லோன்ல தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். நிறைய பேர் நினைக்கிறாங்க பர்சனல் ரோல் ரிஸ்க், ஆனா பர்சனல் ரோல் ரிஸ்கே கிடையாது. காரணம் என்னன்னா அது ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு கம்மி அமௌண்ட் அண்ட் அது ப்ராப்பர்லி லைக் என்ன சொல்றது பிரைம் பாரோவர்ஸ்க்கு தான் அதை கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆனா வேறாஸ் அதே நீங்க ஓன் லோனோ ஆட்டோ லோனோ எடுத்தீங்கன்னா லாங் பீரியட் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அதுல என்பிஎஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒருவேளை கோவிட் மாதிரி டைம் ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னா அதுல ரொம்பவே லாஸ் ஆகும். ஆனால் இதெல்லாமே ஷார்ட்டர் கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாமே ஷார்ட்டர் பீரியடுக்கோ பர்சனல் லோன்ஸ்க்கோ ஒரு சின்ன அமௌண்ட்ஸ்ல அவங்க கொடுக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 3 lakhs கொடுப்பாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் லெண்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்வியஸா அதோட ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ அதான் நம்ம இங்கேயும் கூட பார்க்குறோம். ஸோ அன்செக்யூர்ட் லோன்ஸ் ஹிஸ்டாரிக்கலி கன்சிடர் ரிஸ்கி ஹவ் பர்ஃபார்ம்ட் வெல் தென் செக்யூர்ட் லோன்ஸ். ஹிஸ்டாரிக்கலா நம்ம அன்செக்யூர் லோன்ஸ்னு பார்க்கறது தான் செக்யூர்ட் லோன்ஸை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஓகேங்களா? செலக்ஷன் பயாஸ் அன்சென்சர்ட் லோன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் டெப்ட் ரிக்வயர்மெண்ட் ஈவன் ஃபார் ஹை இன்கம் ஏர்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீசென்ட் ட்ரெண்ட் இன் கன்சியூமர் லெண்டிங். ஸோ ஏன் இவங்கனால கன்சியூமர் லெண்டிங் வந்து ரீசெண்ட் அதோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2017ல இருந்து 2021ல இவ்வளோ 4,000 crores இருந்து கன்சியூமர் லெண்டிங் இப்போ 9,000 crores வரைக்கும் போயிருக்கு. மெயின் தேங்க்ஸ் டு பஜாஜ் ஃபின்சர்வ், அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட்டா அவங்க கன்சியூமர் லோன் லெண்டிங் வந்து ரொம்ப ஈஸியா மெத்தட மாத்தி இருக்காங்க. ஸோ அதனால பிக்கஸ்ட் இப்போ கன்சியூமர் லோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கிறது நீங்க பார்க்க முடியுது.
இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு லாஜிக் புரிஞ்சிச்சு. P2P லோன்ஸ்ல எங்க வந்து ப்ராஃபிட் பர்ம் பண்ண முடியும், ஹை ரிட்டர்ன்ஸும் எடுக்க முடியும், செக்யூரும் பண்ண முடியும்னு. பேசிக்கா நம்மளுடைய லெண்டிங் வந்து ஒரு டைவர்சிஃபைட் நபர்களுக்கு போச்சுனாக்கா, டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவா ஆச்சுன்னா அது வந்து செக்யூர்டா இருக்கு. ரீட்டெயில்ஸுக்கு போகும்போது அது ரொம்பவே சேஃபா இருக்கு. அண்ட் ரீட்டெயில்ஸ் ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கு. அண்ட் நீங்க பார்த்த மாதிரி அது ரொம்பவே கன்சியூமர் கூட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? அண்ட் ஷார்ட்டர் டென்யூர்ஸ். ஸோ அதே போல சின்ன அமௌண்ட் ஷார்ட்டர் டென்யூர்ஸ்ல கொடுக்கும்போது அது ரிட்டர்ன்ஸும் ரீபேவும் பர்ஃபெக்டா நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லாஜிக்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனிஸ் நல்ல லெவல்ல அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த லாஜிக் எல்லாம் கன்சிடர் பண்ணி உருவானது தான் லிக்விட் லோன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை விட ஒன் ஸ்டெப் ஹெட்டா போய் இன்னும் பெட்டர் பாலிசியை அது கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை இங்கே பார்க்க முடியும். ஒரே நிமிஷம். ஜஸ்ட் ஐ திங்க் சம்திங். ஜஸ்ட் கிவ் மீ
யா தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். சாரி, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, அதனால கண்டினியூ பண்ண முடியல. நான் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீனை மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த லாஜிக்கை வச்சு கிரியேட் பண்ணது தான் இந்த பிரைம் ரீட்டைல் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் லிக்விட் லோன்ஸ். ஸோ பிரைம் ரீட்டைல் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன லாஜிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க லிக்விட் லோன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே டெப்ட் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட நம்ம நிறைய டெப்ட் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஆப்வியஸ்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு லோனுக்கு தான் போகுது. மேபி அது கார்பரேட்டுக்கு கொடுக்குற லோன்ஸா இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இல்லை கவர்மெண்ட் லோன்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லோன்ஸுக்கு தான் போகுது. ஸோ இவங்களும் கூட அதே மாதிரி லோன்ஸ் தான் கொடுக்குறோம். ஆனால் இந்த லோன்ஸ் வந்து சாதாரண ஆட்களுக்கு இல்லை எப்படி நம்ம ரீட்டைல் லோன்ஸா இருந்தாலும் கூட அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது. பெரும்பாலும் இந்த லோன்ஸ் எங்க ரிஸ்க் ஆகுது அப்படின்னா, இப்போ பொதுவாக யார் வந்து நான் என்பிஎஃப்சிஸ்க்கு வருவாங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒருவேளை பேங்க்ல அவங்களோட லோன் ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், பேங்க்ல லோன் கிடைக்காதவங்க வருவாங்க. ஸோ இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம ஹையர் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அது ரிஸ்க்ஃபுல்லா இருக்கு. ஆனால் இங்க லிக்விட் லோன்ஸ் வந்து தேங்க்ஸ் டு சிபில் ரேட்டிங் பெஸ்டா இருக்கிறவங்க, சிபில் ரேட்டிங்ல மோர் தென் 700 இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பிரைம் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இந்த லெண்டிங்கே பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிரைம் கஸ்டமர்ஸ் யாரு? பிரைம் கஸ்டமர்ஸ்னா யாரா இருப்பாங்க? பெரும்பாலும் அவங்கள்ட்ட ஆல்ரெடி இனஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் வாங்காதவங்க, இல்லை அவ்வளோ மணி நீடடா இருக்க மாட்டாங்க. ஆனா ஸோ தே ஹேவ் அ வெரி குட் சிபில் ஸ்கோர், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் பிரைம் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்களுக்கு தான் இந்த லோன்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட், சிபில் ஸ்கோர் இதெல்லாம் பார்த்து மோர் தென் 700 பிரைம் சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க, பெஸ்ட் எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்பர் ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன்ஸே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணனா அவங்க எப்படி லோன்ஸை வாங்குவாங்க? பெரும்பாலும் இவங்க எல்லாம் லோன்ஸ் எங்க வாங்குறாங்கன்னா, இங்க ஜீரோ காஸ்ட் இஎம்ஐஸ் கிடைக்குது இல்லைங்களா, அங்கதான் லோன்ஸ் வாங்குவாங்க. இவங்க போய் ஹையர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு யாருமே லோன்ஸ் வாங்க போறது இல்லை. ஆனா பெரும்பாலும் இவங்க எல்லாம் சின்ன சின்ன லோன்ஸ் எங்க எடுப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கன்சூமர் குட்ஸ் வாங்கும் போது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல கிடைக்கும் போது அவங்க லோன்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கீ பாரோவர்ஸ் லைக் அவங்க பிரைம் பாரோவர்ஸை நம்ம இங்க லிக்விட் லோன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. லைக் அப்கிராடு, குவாண்ட் இன்ஸ்டா, நீங்க பாத்தீங்கன்னா லிவ் ஸ்பேஸ். ஸோ எங்க வந்து ஒரு கன்சியூமர் போய் பெரிய குட்ஸ், ஒரு ப்ராடக்ட் பல்க் குட்ஸ் எல்லாம் வாங்குறாங்களோ, ஸோ அவங்களோட ஃபுல்லாவே டைப் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் பட்ராஸ், ஹோமியோபதிக்கு, மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு, இல்லை எஜுகேஷன் ரீசன்ஸ்க்காக வராங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிரைம் பாரோவர்ஸ் கிட்ட இவங்க டைப் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்க வரும்போது என்ன ஆகுது? ஸோ கன்சியூமர்ஸ் போய் இங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது ஆப்வியஸா அதை லோனுக்கு அவங்க கன்வெர்ட் பண்றாங்க. ஏன்னா அங்க ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்கும். ஸோ நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் டு தி கன்சூமர்ஸ். இன்கம் இஸ் லார்ஜ்லி ஏர்ன்ட் ஃப்ரம் தி டீலர்ஸ் மார்ஜின் த்ரூ சப்வென்ஷன். அப்படின்னா இப்போ அப்போ நம்மளுக்கு எங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா, நம்ம வந்து டைரக்டா அதை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வாங்குறது இல்ல பாரோவர்ஸ் கன்சியூமர்ஸ் கிட்ட வாங்குறது இல்லை, இந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட நமக்கு கிடைச்சது. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இங்க பார்க்கலாம். இது எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ ஒரு கன்சியூமர் போயிட்டு ஒரு 1 lakh ஒரு ப்ராடக்ட் வாங்குறாரு. 20,000 rupees அந்த டீலர் கிட்ட அவர் டவுன் பேமெண்ட் பண்ணி 80,000 rupees லோன் போடுறாரு, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ.
அவருக்கு ஜீரோ காஸ்ட் இன்வெஸ்ட்ல கண்டிட்டு ஜஸ்ட் ஒரு 10 months ஷார்ட்டர் டென்யூர் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 monthsக்கு 80,000 rupees அவர் 8. ஸோ கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் பேயிங் எனி திங் எக்ஸ்ட்ரா. அவர் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல கிடைச்சு அந்த ப்ராடக்டான ப்ரைஸோ அவர் மந்த்லி டியூரேஷன்ல கட்ட போறார். ஸோ நம்மளுக்கு இங்க எங்க ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த லிக்விட் லோன்ஸ்க்கு அப்படின்னா, அவங்க லோன் லென் பண்றாங்க எந்த அமௌண்ட்டுக்குன்னா லோன் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்டிங். அவங்க டீலர்ஸ் கிட்ட அவங்களுக்கு டிஸ்கவுண்டிங் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி டீலர்ஸ் வந்து அந்த பிரைஸ் எப்படி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க நமக்கு வந்து டிஸ்கவுண்டிங் பிரைஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 80,000 rupees நம்ம லென் பண்றோம், அந்த ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ஒரு 72,000 தான் இருக்கும். ஸோ 8,000 rupees நம்ம லெஸ் பண்ணிட்டு வெறும் அந்த 72,000 தான் நம்ம டீலர்ஸுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம டீலர்ஸ் கூட அந்த டிஸ்கவுண்டிங்ல நமக்கு அந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 10% ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுவே ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் ஆயிடுச்சா, 8,000 rupees மந்த்லி உங்க 8,000 rupees கன்சூமர் கட்டுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அங்கேயே நமக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரிட்டர்ன்ஸும் கூட இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாசம் வந்து கன்சூமர் கட்டிடுறாங்க 80,000ல அவங்க 1 month கட்டிடுறாங்க. அந்த 1 month அவங்க ஃபுல்லா கட்டி முடிகிறதுக்கு அப்படியே ஒன்றும் வைக்க போறது இல்லை. ஸோ அந்த 1 month வர 8,000 மறுபடியும் என்ன பண்றாங்க, அதுலயே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது, அங்க ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா XIRR ஆல்மோஸ்ட் 23% வர அளவுக்கு அங்க நமக்கு கிடைக்குது. ஸோ கிராஸ் SIRR எவ்வளவுன்னா 23% அவங்க வச்சிருக்காங்க மார்ஜின். ஸோ இந்த விதத்துல இப்போ கன்சியூமர் கிட்ட டைரக்டா இல்லாம நிறைய டீலர்ஸ் கிட்ட இவங்க டைப் பண்ணிட்டு அது மூலியமா இவங்களுக்கு அங்க ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளே கூட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த சின்ன ப்ராடக்ட்ஸ் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்வியஸா நம்ம எல்லாமே இஎம்ஐல கரெக்டா அதை பே பண்ண தான் போறோம். அதுல என்பிஎஸ் ஆகுறது வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ரிஸ்க். ஸோ ரிஸ்க் வந்து ரொம்பவே வந்து மிட்டிகேஷன் இருக்கு. ஃப்ராட் ரிஸ்க் வந்து மணி டிஸ்பர்ஸ் டு த டீலர் டைரக்ட்லி, நோ மணி கோஸ் டு த பாரோவர்ஸ் பாக்கெட் இல்லைங்களா. டைரக்டா அவங்களுடைய டீலர்ஸ்க்கே இப்போ ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கினா மணி வந்து அந்த டீலர்ஸ்க்கு டைரக்டா போறதுனால பாரோவர்ஸ் கிட்ட நம்ம டைரக்டா கொடுத்தா ஃப்ராடுக்கு வந்து அங்க சான்சஸ் ரொம்பவே கம்மி. டீலர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரிகரஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸ். ஸோ ஒவ்வொரு டீலர்ஸ் கிட்டயும் இவங்க டைப் பண்றாங்கன்னா அவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் ரிகரஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் மேல தான் பண்றாங்க. இன்எபிலிட்டி டு ரீபே. ப்ரொப்ரைட்டரி கிரெடிட் இன்ஜின் வித் யூசஸ் 100+ டேட்டா பாயிண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அண்ட் ரிஜெக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி இதுல அப்ரூவல்ஸும் ரொம்பவே கம்மி. ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஈஸியா அந்த லோன்ஸ் அப்ரூவ் ஆகுறது இல்லை, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேஸ்ட் ஆன் தட் தான் அப்ரூவ் ஆகுது. ஸோ இன்எபிலிட்டி ரீபேங்கிறது ரொம்பவே கம்மி. நோ இன்டென்ட் டு ரீபே ஆகவே ஆகுது. மேசிவ் டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் பாரோவர்ஸ், நாட் மோர் தென் 1% ஆன் ஆவரேஜ் கோஸ் டு 1 பாரோவர். அதாவது இப்போ உங்களுடைய அமௌண்ட் வருதுன்னா அதுல வந்து மோர் தென் 1% கூட ஒரே பாரோவருக்கு போறது இல்லை. அது எந்த அளவுக்கு டைவர்சிஃபை ஆகுதுன்னா லெஸ் தென் 1% தான் ஒரு பாரோவருக்கு போகும். அந்த அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுனால லாஸ் ஆகுறதுங்கிறது அங்கேயும் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சுதான் இவங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ், நோ கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இல்லையா, ஆர்பிஐ ரெகுலேட்டர் அண்ட் மானிட்டர். இது எல்லா ஃபண்ட்ஸுமே ஆர்பிஐ ரெகுலேட்டர் அண்ட் மானிட்டர். இது எல்லாமே ஒன்லி கோஸ் டு an escrow அக்கௌண்ட். இது எதுவுமே டைரக்டா அவங்க டீல் பண்ணிட்டு இல்லை. இது எல்லாமே ஒரு மேனேஜ்டு பை பேங்க் ஸ்பான்சர்ட் ட்ரஸ்டி, ஒரு பேங்க் ஸ்பான்சர்ட், அதாவது பிஎஸ்யூ பேங்க் ஸ்பான்சர்ட் ட்ரஸ்டி மூலியமா தான் இது நடக்குது. அண்ட் இது எல்லாமே ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் மூலியமா தான் போகுது இல்லைங்களா. நீங்க ஃப்ளோ இங்க பார்க்கலாம். ஸோ டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்து எஸ்க்ரோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகுது, அங்கிருந்து மல்டிபிள் டைவர்சிஃபைட் பாரோஸுக்கு போகுது, அவங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன் வருது கூட எஸ்க்ரோ மூலியமா டைரக்டா இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ ஐடிபிஐ ட்ரஸ்டி தான் வந்து இதை மேனேஜ் பண்றாங்க, ஒரு பிஎஸ்யூ ட்ரஸ்டி தான் இதை மேனேஜ் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்க எப்படி நம்மளுக்கு ரிஸ்க் இல்லாம பாத்துப்பாங்க அப்படின்னா, ஆப்வியஸா இப்போ நீங்க ஒரு லிக்விட் லோன்ஸ்ல ஒரு P2P ப்ராடக்ட் % கிட்ட ரிட்டர்ன்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணலாம். 9.5%, 8% ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸுக்கு மேல என்ன வருதோ அதுதான் வந்து லிக்விட் லோன்ஸுக்கு போகும். அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்ப்ளஸ் ஈல்டு என்ன ஈல்டு வருதோ அந்த சர்ப்ளஸ் ஈல்டு தான் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸ் ஈல்டு தான் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த சர்ப்ளஸ் ஈல்டும் மீறி ஏதாவது அதிகமாக லாஸ் ஆகும்போது அது இன்வெஸ்டர் பாதிக்கும். ஸோ அது நீங்க இங்க பார்க்க முடியும். லிக்விட் லோன்ஸ் டஸ் நாட் சார்ஜ் திங். லிக்விட் லோன்ஸோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து அவங்க பண்றதுல இந்த லெண்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ நெட் ப்ரீடாக்ஸ் ஈல்ட் இஸ் லோவர் ஆர் ஈக்குவல் டு தி இண்டிகேட்டிவ் ப்ரீடாக்ஸ். ஸோ அண்ட் கிராஸ் XIRR அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, நான் அப்பயே காமிச்ச மாதிரி 23% கிராஸ் XIRR வருது. கரண்ட் கிராஸ் என்பிஏ இது வரைக்கும் அவங்க பண்ண பிசினஸ்லயே வந்து 0.91% தான் கரண்ட் கிராஸ் என்பிஏ ஆயிருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஒரு 10% அவங்க ஈல்டு ப்ராமிஸ் பண்றாங்கன்னா அந்த 10%க்கு மேல வரதா லிக்விட் லோன்ஸ்க்கே போகும். அண்ட் அந்த சர்ப்ளஸ் வர இதுல தான் ஃபர்ஸ்ட் இன்கேஸ் எதுனி லாஸோ இல்லை எந்த ஒரு என்பிஏ வந்தாலும் அது ஃபர்ஸ்ட் அந்த சர்ப்ளஸா இருக்கிற ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாவே இதானா மட்டும்தான்
அது இன்வெஸ்டருக்கு வரும். ஸோ ஆப்வியஸ்லி அது ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போ மட்டும்தான் ஒரு இன்வெஸ்டர் வைக்க வரணும்னா, நீங்க கிறிசில் ரேட்டிங் பிரகாரம் கிறிசில் எக்ஸ்பெக்டட் லாஸே வந்து எந்த அளவுக்கு லாஸ் ரேஞ்ச்னா 1.68% to 2.60%. அது அந்த சர்ப்ளஸ் இல்லே போயிடும். இன்கேஸ் அதை மீறி வரணும்னா 13 டைம்ஸ், இது 13 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் இன்வெஸ்டருக்குடைய அந்த கேபிட்டலுக்கோ இதுக்கோ வரும். ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க நம்ம பாக்குற மாதிரி லாஸ்ட் அதோட ரிசல்ட் ரெக்கார்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்பிஏ வந்து 0.91% தான். ஸோ நீங்க இங்க பார்க்கலாம், இப்போ சேஃப்டி மார்ஜின் ஒரு கிறிஸ்டல் எஸ்டிமேட்டட் லாஸ்னாக்கா 800% இட் இஸ் சேஃப்டி. அண்ட் நீங்க ஹையர் எண்ட்ல பாத்தீங்கன்னா கூட 600% இட் இஸ் சேஃப்டின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன, டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா. ஸோ மற்ற லோன்ஸ் மாதிரி இல்லாம இங்க வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் டேஷ்போர்ட் இருக்கும். உங்க டேஷ்போர்ட்ல கம்ப்ளீட்டா நீங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து எத்தனை பாரோவர்ஸ்க்கு டைவர்சிஃபை ஆயிருக்கு, கிரானுலர் ஆவரேஜ் மணிஸ் லென்ட் அவுட், கிரானுலர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆவரேஜ் மந்த், பிரைம் பாரோவர்ஸ் யாரு, ஆவரேஜ் கிரெடிட், அவங்க அந்த பாரோவர்ஸோட ஆவரேஜ் கிரெடிட் பியூரோ ஸ்கோர் என்ன, எல்லாமே உங்களோட டேஷ்போர்ட்ல நீங்க பார்க்க முடியும். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இதுதான், கம்பேரிசன் அக்ராஸ் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த லிக்விட் லோன்ஸ் ப்ராடக்ட்டை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆகட்டும், பாண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை டெப்ட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், ரிட்டர்ன்ஸும் இதுல ஹையா இருக்கு. ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு இல்லைங்களா. நீங்க போட்டுட்டீங்கன்னா அது லாக் இன் பீரியட்ல போய் முடிஞ்சிடும். ஆனா இந்த என்பிஎஃப்சி இந்த லிக்விட் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்இன் பீரியட் கூட ரொம்ப நீங்களே டிஃபைன் பண்ணலாம். உங்களுக்கு லாக்இன் பீரியட் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். ஜீரோ, சம்டைம்ஸ் சில ஸ்கீம்ஸ் வந்து ஜீரோ லாக்இன் பீரியடோட கூட வருது. ஸோ அது கூட உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் அட்லீஸ்ட் 8% வைக்க இருக்கு. ஸோ நீங்க டிஃபைன் பண்ணலாம் உங்களோட லாக்இன் பீரியட் எந்த எவ்வளவு மாசம் இருக்கணும், இல்லை ஒரு வருஷத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ண நினைக்கிறோம், மெச்சூரிட்டி வந்தா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், எல்லாமே நீங்களே பண்ணலாம். ஸோ அலைன்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கு கம்பேர் டு எனி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இது வந்து பெஸ்டா இருக்கு. ஓகேங்களா. அண்ட் கிரெடிட் ரிஸ்க் ரொம்பவே லோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நில்லா இருக்கு. அசெட் கிளாஸ் எக்ஸ்போஷர், ரீட்டைல் எக்ஸ்போஷர்ஸ், இது கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் ரீட்டைல் அவங்க கொடுக்கறதுனால ஆப்வியஸ்லி கார்பரேட்ல கொடுத்த அந்த ரிஸ்க் எல்லாமே இதுல அவாய்ட் ஆகும். ஓகேங்களா. அண்ட் ரிஸ்க் இண்டிகேட்டிவ் ஆனுவலைஸ்ட் யீல்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற ரிட்டர்ன்ஸை விட இது 8 அப் டு நீங்க ஸ்டார்டிங்கே வந்து 8.15% ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். மினிமம் நீங்க 3 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலே உங்களுக்கு 8.15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 6 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தால் உங்களுக்கு 9.3%, 1 இயர் பண்றதா இருந்தால் உங்களுக்கு 9.5% ரிட்டர்ன்ஸ் ஆனுவலைஸ்டா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்ததோட பிரீஃப் தான் இது. பிரைம் லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ரீட்டைல் லோன்ஸ், நான் ஃபேக்டர் ஹெல்த் கேர், அப்ஸ்கில் எஜுகேஷன், இந்த மாதிரி கிரெடிட் வர்த்தி பாரோவர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த லோன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பிரைமர்லி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சேலரிடு ஹை கிரெடிட் பியூரோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து ரொம்ப டியூரேஷனும் ரொம்ப கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 10 இயர் மேக்ஸிமம் வாங்குறவங்க லெஸ் தென் மந்த்ஸ், இல்லைன்னா 12 மந்த்ஸ், 1 இயர் அந்த மாதிரி தான் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் லோன் சைஸ் வந்து 40 to 50K தான். இப்போ which is in average 15 to 30% of borrowers annual salary, அவ்வளவுதான். annual salary அளவுக்கு தான் லோன்ஸே அவங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் லோன்ஸ் ப்ராடக்ட் ரொம்பவே செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் as well as ஹை ஈல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா இருக்கு. டெஃபினட்டா இது வந்து நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி இப்போ நேஷனல் லெவல்ல இதுவும் அட்வர்டைஸ் செய்யப்படலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தோனி அட்வைஸ் கொடுக்கும் போது நாளைக்கு இதுக்கும் கூட பெரிய லெவல்ல அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா கிரெட் மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் பேக்கப்ல தான் இது நடக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஏர்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்பவே உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நீங்க இதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி டுமாரோ அவங்களே வந்து உங்களை கேட்க மாட்டாங்க, முன்னாடி எங்க சொன்னீங்கன்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸும் பண்ண போறாங்க. ஸோ கீ டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதோட டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னா 550 crores அதிகமாக டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க 3 வருஷத்துல. லைக் 4 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். வரும் என்பிஏ வந்து ரொம்ப 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 கம்மி, 0.91% தான். கிட்டத்தட்ட 1,58,000 பாரோவர்ஸ் இருக்கிறாங்க, 11,700 லெண்டர்ஸ் இருக்கிறாங்க. ரினியூவல் வேல்யூ மட்டும் 88% இருக்கு இன் லாஸ்ட் 6 months. ஓகேங்களா. வித்ட்ராவல்ஸ் ஆல்மோஸ்ட் 100% வித்ட்ராவல்ஸ் ஹானர்ஸ் ஆயிருக்கு. எனி டைம் வித்ட்ராவல் பண்ணாலும் மந்த்லி பே அவுட்ஸும் 100% ஹானர்ட் ஆயிருக்கு. எதுவுமே வந்து இது வரைக்கும் எஃபெக்ட் ஆகல. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லிக்விட் லோன்ஸ் ஏன் ரொம்ப இப்போ ரொம்ப தேவையா இருக்கு, அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு, எப்படி நீங்க அதை உங்களோட கிளைண்ட்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இதை ஒன்றும் ப்ரொமோட் பண்றது, இந்த ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்றதோ இல்லை இந்த ப்ராடக்ட் உங்க கிளைண்ட்ஸுக்கு சொல்றது மட்டும் இல்லை, இதை ஈஸியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேவையான டெக்னாலஜியை நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபண்ட் எக்ஸ்பர்ட் யூசர்ஸா இல்லை ஃபண்ட் எக்ஸ்பர்ட் சாஃப்ட்வேர் யூசர்ஸா உங்களுக்கு எல்லாமே இதுலயே கிடைச்சிரும். ஸோ இந்த கம்ப்ளீட் பர்ச்சேஸ், ஆன்போர்டிங், இதுக்கு தேவையான எல்லா இதுவும் நீங்க உங்களுடைய பிளாட்ஃபார்ம்லயே பண்ணலாம்.
ஸோ அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கிளைண்ட் ஒருவேளை எஃப்இ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி, ஃபண்ட் எக்ஸ்பர்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஏதாவது ஒரு கிளைண்ட்ல அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இங்க பிபி2பி லோன்ஸ் இங்கே உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை ஏன் P2P லோன்ஸ்னா இமீடியட்டா நீங்க கிளிக் பண்ணா அதுலயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதை பத்தியான எல்லா டீடைல்ஸ் அதுல இருக்கும். அண்ட் லிக்வி லோன்ஸ் போனீங்கன்னா இங்கேயே நீங்க இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இன் கேஸ் ஒரு கிளைண்ட் வந்து ஆல்ரெடி ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ரிஜிஸ்டர் பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க ஜஸ்ட் என்ன நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் பாஸ்வேர்ட் மட்டும் என்ட்ரி பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் இப்போ நீங்க இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஏஓஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உங்க ஏவிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்களா? அப்போ ஆல்ரெடி செக் அப்லோட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஸோ நீங்க மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அவங்களுடைய இதை இன்கேஸ் அப்போ ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்க மாத்தி இருக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது செக் புதுசா அப்டேட் பண்ணா அப்போ மட்டும் நீங்க மறுபடியும் அப்லோடும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஜஸ்ட் நீங்க அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணும் அண்ட் பேன் இமேஜ். ஸோ ஒன்ஸ் இதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ இன்வெஸ்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி இதோட எல்லா ஸ்கீம்ஸும் இங்கே அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபிளெக்சிபிள் ஸ்கீம்ஸும் இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்க நீங்க 3 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கு, 3 மந்த்ஸ்ல 2 இருக்கு, 6 மந்த்ஸ்ல 2 இருக்கு, வாட் இஸ் த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 12 மந்த்ஸ்ல 2 இருக்கு, 0% 0 மந்த்ஸ் லாக்இன் பீரியட்லயும் கூட உங்களுக்கு இருக்கு. ஆனா 8.5% உங்களுக்கு 0 லாக்இன் பீரியட்ல கிடைக்குது. நீங்க எப்போ வேணா லிக்விடேட் பண்ணிக்கலாம். ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 8.5% உங்களுக்கு அதுலயும் கூட கிடைக்கும். ஸோ ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஸ்கீம்ஸ் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இல்ல 36 மந்த்ஸ் மினிமம் ஹோல்டிங் பீரியட் நீங்க லாங்கர் பீரியட் எடுத்தீங்கன்னா 9% எக்ஸ்ஆர்எல் உங்களுக்கு அது கூட கிடைக்குது. ஸோ உங்க ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்க இதுல க்ரோத்தும் இருக்கு, மந்த்லி பே அவுட் ஸ்கீம்ஸ் இருக்கு, எது வேணுமோ அதுல ஜஸ்ட் டைரக்டா நீங்க கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க ஜஸ்ட் அமௌண்ட் என்ட்ரு பண்ணலாம். பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு. இன்கேஸ் நீங்க யூபிஐ இல்ல நெட் பேங்கிங் பண்ணா நீங்க சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க என்இஎஃப்டிஓ ஆர்டிஜிஎஸ் பண்றீங்கன்னா இங்கே பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கான அமௌண்ட் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க அனுப்பலாம். முடிஞ்சா எங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்எம்ஸ் காமிச்சிருங்கக்கா, நாங்க இமீடியட்டா அது ப்ரோசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் டீடைல்ஸும் நீங்க இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க அது எவ்வளோ டீடைல் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். அண்ட் நீங்க டேஷ்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்க ஆர்டர்ஸ் ப்ரோசஸ் ஆகணும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, வித்ட்ராவல்க்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளா இருக்கு, கரண்ட் வேல்யூ எவ்வளோ, எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். அண்ட் இதுல உங்க ஹோல்டிங்ஸும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணோன்னா எப்படி நீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டேஷ்போர்ட்ல நம்ம எல்லாமே நம்மளோட ஈச் ஸ்கீமோட ஹோல்டிங்ஸ் பார்க்குற மாதிரி இதுலயும் உங்களோட ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு ப்ராடக்டாவே இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்க வேற ஒன்னொன்னுக்கும் இன்னொரு சைட்டுக்கு போகணுமோ இல்ல மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி வேற சைட்டுக்கு டைரக்ட் பண்றது எல்லாமே இது கம்ப்ளீட் இன்டிகிரேட்டட் இன்டு ஃபண்ட் எக்ஸ்பர்ட் ப்ராடக்ட். ஸோ இங்கேயே நீங்க கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் இந்த கிளைண்ட்டுக்கு நீங்க அடிஷனலா ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கூட நீங்க இப்போ பண்ண முடியும். நீங்க அடிஷனல் பேங்க் அக்கௌண்ட் போனீங்கன்னா ஸோ இங்கேருந்து இங்கே அடிஷனல் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு நீங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு மெயின் ப்ரொஃபைல் ஆட் பண்ணாதான் இங்கன்ட்டு இல்லை, ஜஸ்ட் இங்கே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே அடிஷனல் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிடுது. லிக்விட் லோன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், மானிட்டரிங் பண்றது எல்லாமே கிளைண்ட்ஸ்க்கு இங்கே இருக்கும். நீங்க இதுலேயே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைட் டெக்னாலஜி நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுல உங்களுக்கு டெஃபினட்டா எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எந்த டவுட்ஸ் இருந்தால் ஆப்வியஸா நீங்க இந்த செஷனுக்கு அப்புறமா உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புக்கு வரும். இதுல உங்களுடைய பெனிஃபிட் என்ன? ஸோ ஆஸ் அன் ஐஎஃப்ஏ இந்த ப்ராடக்ட்டை இப்போ நீங்க எந்த அளவுக்கு இது செக்யூரா இருக்கு, எப்படி மேனேஜ் பண்றாங்கிறது நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்குன்றது பார்த்தோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட வந்து ஒன்ஸ் ஒரு கிளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னா அவருக்கும் எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே போகும். எவ்ரி மந்த் அவருக்கு எஸ்ஓஏ போகும். எஸ்ஓஏ டைரக்டா உங்களுக்கு போகும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெனிஃபிட் என்ன, உங்களுடைய பே அவுட் இதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க எஃப்இ ஃபண்ட் எக்ஸ்பர்ட் மூலியமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அட்மின் பேனலில் லாகின் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கிடைக்கும். மை லிக்விட் லோன்ஸ் டேஷ்போர்ட் போனீங்கன்னா அண்டர் ப்ராடக்ட்ஸ்ல
ஓகே. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸில் போனால் இங்கே லிக்விட் லோன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ மை லிக்விட் லோன்ஸ் டேஷ்போர்டில் உங்களோட கம்ப்ளீட் ஏயுமே இங்கே பார்க்கலாம். இது எப்படி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏயும் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதில் உங்களுடைய ஏயுமே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட், உங்களுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ என்ன எல்லாமே பார்க்கலாம். ஸோ உங்கள் ஏயுஎம்க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் பாருங்க. ஸோ லிக்விட் லோன்ஸ் பே அவுட்ஸில் நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ அப் டு 1 crore நீங்கள் ஏயும் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1% கமிஷன் கிடைக்கும். அண்ட் இது ட்ரையல் பேசிஸில் கிடைக்கும். பர் ஆனம் எவ்ரி ஆனம் உங்களுக்கு எவ்வளோ ஏஎம் வச்சிருக்கீங்களோ பர் ஆனம் உங்களுக்கு அந்த கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் 1 crore மேலே 1 crore to 2.5 crore பண்ணால் உங்களுக்கு 1.15% கமிஷன் கிடைக்கும். அண்ட் 2.5 crore to 7.5 crore பண்ணால் 1.25%. அப் டு 1.5% வரைக்கும் நீங்கள் கமிஷன் பண்ண முடியும். அண்ட் பே அவுட் வந்து எவ்ரி மந்த் 30th சப்ஜெக்ட் டு மினிமம் அது 100 rupees ஆகுது இருக்கணும். சப்ஜெக்ட் ஆகுது எவ்ரி மந்த் 30th உங்களுக்கு அந்த பே அவுட் கிடைச்சிடும். ஓகேங்களா. அண்ட் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒருவேளை ஒரு கிளைண்ட்டையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுமா, ஒரு கிளைண்ட்டையும் நீங்க செப்பரேட்டா ரிஜிஸ்டர் பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். ஒருவேளை உங்க கிளைண்ட்ஸ் எல்லாரையும் இப்போ லிக்விட் லோன்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பல்க் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கிளைண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் லிஸ்ட் இங்க வரும். யாரெல்லாம் ஆன்போர்ட் ஆயிருக்காங்களோ அவங்க லிஸ்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்க அவங்கள செலக்ட் கொடுத்து அப்ளை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே லிக்விட் லோன்ஸ்லயும் ரிஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஸோ பல்க் ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்க பண்ண முடியும். அண்ட் லிக்விட் லோன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் உங்க அண்டர் ஆயிருக்கோ அந்த எல்லா டிரான்சாக்ஷனும் இங்கே ஓவராலாக நீங்க மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதில் எத்தனை ரிஜெக்ட் ஆயிருக்கு, ப்ரோக்ரஸ், பெண்டிங், அப்ரூவ்டு, எக்ஸிக்யூட்டட் எல்லாமே நீங்க செக் பண்ண முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக் அண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா. உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க இங்கே மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த லிக்விட் லோன்ஸ்ல உங்களோட ஏஎம் பில் பண்றதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா. அண்ட் உங்களுடைய பே அவுட்ஸ், ஸோ ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வரக்கூடிய பே அவுட் ரிப்போர்ட்டும் கூட இங்க கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டேஷ்போர்ட்ல வந்து நீங்க எவ்வளோ பே அவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு என்னங்கிறது அந்த டேஷ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கிளீனா கிடைச்சிடும். அண்ட் உங்களோட லிக்விட் லோன்ஸ் யூசர்ஸ் யாரெல்லாம் உங்களோட லிக்விட் லோன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்க யூசர் டீடைல்ஸும் இங்க நீங்க மானிட்டர் பண்ண முடியும். ஸோ பேக் எண்ட்ல நீங்க எல்லாத்தையுமே பண்ண முடியும். அவங்களோட வியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன டீடைல்ஸ்ங்கிறதும் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிடும். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு பெஸ்ட் டைம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திவாலின்றனால நீங்கள் திவாலி அதாவது 6th வைக்கும். ஸோ November 6th ஒருவேளை நீங்கள் லிக்விட் லோன்ஸில் உங்கள் கிளைண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதா இருந்தால் அப் டு 10 lakhs நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு 25 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஎம் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 அடிஷ்னல் போனஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆஃபரும் கூட போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான அதை ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான டெக்னாலஜியோ யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஃபண்ட் எக்ஸ்பர்ட்லேயே உங்களுக்கு போர்ட்டலில் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒருவேளை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ண விரும்பல, வெறும் மியூச்சுவல் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும், லிக்விட் லோன்ஸ் பண்றதுக்கு மட்டும் சாஃப்ட்வேர் வேணும், அது மட்டும் தான் நான் பண்றேன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஆஃப் காஸ்டே கிடைக்கும். மேபி அது உங்களுக்கு மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுவும் நீங்க பண்ண இன்கேஸ் அதெல்லாம் கூட நீங்க பண்றதா இருந்தா அது ஆனுவலைஸ் சார்ஜஸ் இருக்கு. ஃபண்ட் எக்ஸ்பர்ட்டோட ப்ராடக்ட் அந்த சாஃப்ட்வேர் சார்ஜஸ் 5000 rupees 4990 இருக்கு. நீங்க அது பே பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க வெறும் லிக்விட் லோன்ஸ் மட்டும் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதே சாஃப்ட்வேர் வந்து லிக்விட் லோன்ஸ் எனேபிள்டா உங்களுக்கு ஃப்ரீயா கூட கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதுவும் கூட நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்டோடைய. மேபி உங்களுக்கு அந்த ப்ரோசஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய டைம், நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கண்டிப்பாக கேட்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் வேணா கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போ எல்லாருமே கிளியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்எம்ஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது ஒருவேளை நீங்க லிக்விட் லோன்ஸ் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுல உங்களுக்கு எதுனா ஹெல்ப் வேணும், என்னால் வந்து இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா உங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இமேஜஸ், உங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் இமேஜஸ் வேணும், உங்களுக்கு அது ரிலேட்டடாக வேணும், அதுக்குன்னு டெடிகேட்டட் ஆர்எம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நம்பர் வந்து உங்களுடைய நாங்கள் அது கூட ஷேர் பண்ணுறோம், ரிதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மார்க்கெட்டிங் இமேஜஸ் கூட ரெடி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு இதை பற்றி என்ன டவுட்ஸ் வேணும், டெடிகேட்டட் ஆர்எம் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டும் கிடைக்கும் இந்த விஷயத்தில். ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், எதுனா சப்போர்ட் பண்ணணும்னா கூட ஆப்வியஸாக உங்களோட ஆர்எம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே.
ஸோ நீங்க வேற எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ துரைசாமி சார், நீங்க எதனா டவுட் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணி கான்டாக்ட் நம்பர் கொடுங்க சார். சார் நான் அந்த சார்ட்ல வந்து உங்களுக்கு போடுறேன் சார். நீங்க கான்டாக்ட் நம்பர் இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா எல்லாருக்கும்? ஸோ அந்த ஆர்எம்ஓடைய கான்டாக்ட் நம்பர் நான் போடுறேன், நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வேற எதனா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ நான் அந்த ஆர்எம்ஓடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களோட சார்ட்ல போட்டுக்கிறேன், நீங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே முத்து சார், நீங்க ப்ரொசீட் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து இப்பதான் ஆன்போர்ட் ஆயிருக்கேன். அதுல என்னோட இதெல்லாம் டேட்டா எல்லாம் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. நான் பார்த்ததுல கொஞ்சம் சர்வர் வந்து என்னோட ஸ்கிரீன்ல வந்து லோட் ஆகுறதுக்கு வந்து ஏஎம் போட்டு பார்க்கணும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது. அது எனக்கு மட்டும் தான் அந்த இஷ்யூவா என்ன ஆரம்பிட்டே நான் ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஷூர் சார். அது உங்க ஜஸ்ட் நீங்க அந்த உங்களுக்கு நான் ஆரம் இருக்குல்ல, நீங்க ஜஸ்ட் அத சொல்லலாம். சோ இந்த குவரிஸ் நீங்க அவர்ட்ட சொல்லலாம் சார். மேபி அது எல்லாருக்கும் இல்ல, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அது அவர் செக் பண்ணிட்டு டெக்னிக்கல் டீம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவா சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, ஸோ அப்போ யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் இந்த செஷன் க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இவ்வளோ டைம் எடுத்ததுக்கு. கொஞ்சம் இடையில இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நாங்கள் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லார்ட்டையும் நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.